நம்ம தமிழ்நாட்டில் கடலுக்குள்ளே நடந்த ஒரு ரிசர்ச்சை பற்றி பார்ப்போமா? 19ஆம் காலகட்டம். தமிழர்கள் பிற மொழிகளால் ஏமாற்றப்பட்ட காலம். தமிழ் இலக்கியம் பொய்யான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லப்பட்ட காலம் அது. 1984 கோவா என்ஏஓவை சேர்ந்த ஒரு தமிழ் குழு பூம்புகாரை பற்றி தெரிஞ்சு அங்கு கடல் ஆராய்ச்சி செய்ய போனாங்க. 7 வருடங்கள் கழித்து அனுமதி வாங்கி கடலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு யூ வடிவத்தில் இருக்கிற மனிதன் கைகளால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு நகரமே கடலுக்குள் மூழ்கி இருக்குன்னு. ஆனால் அது எவ்வளவு வருடம் பழசு என்பதற்கான ஆராய்ச்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கல. அந்த உண்மையை மக்களுக்கு சொல்லவும் வாய்ப்பு கிடைக்கல. இதை கேள்விப்பட்ட கிரஹாம் ஹான்காக் என்ற ஆராய்ச்சியாளர் மிகுந்த ஆர்வத்துடன் தனது சொந்த செலவில் இந்த ஆய்வை செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய ஆய்வு முடிவில் தெரிந்தது அது 11,000 வருடம் பழமையானது. 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் நகரமே கடலுக்குள் மூழ்கி இருக்கிறது. இதுதான் சிலப்பதிகாரத்தில் காவேரி பூம்பட்டினம்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரது கண்டுபிடிப்பை டிஸ்கவரி சேனல் வெளியிட்டு அந்த உண்மையை உலகம் முழுக்க பரப்பினர். அப்போ மக்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு சத்தம் தான், குமரி கண்டம்.